நாம இந்த வீடியோல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் பத்தி பார்ப்போம். 10ஆவதா நம்ம பார்க்க போறது கடவுர் ஜமீன் பேலஸ். கடவுர்ல இருந்த ஜமீன்கள் கோட்டை தான் இந்த பேலஸ். நிறைய மூவிஸ் இங்க தான் எடுக்கப்படுது. 9ஆவதா நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் மியூசியம். மன்னர்கள் காலத்திலேயே கரூர் வாணிப நகரமா இருந்ததுன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இங்க நிறைய ரோமானிய நாணயங்கள், சேரச்சோழ பாண்டியர்களோட நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இந்த மியூசியத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. 8ஆவதா நம்ம பார்க்க போறது பொன்னையார் டேம். இது ஒரு நல்ல சீனிக் வியூ உள்ள இடமா இருக்கு. 7ஆவதா நம்ம பார்க்க போறது வெண்ணுமலை முருகன் கோவில். தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான முருகன் கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. 6ஆவதா நம்ம பார்க்க போறது மாயனூர் பேரேஜ். தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ஒரு பேரேஜ் இது. தற்போது நதிகள் இணைப்பு திட்டத்தின் மூலமா காவிரிக்கு இணையான ஒரு ஆறு வெட்டப்பட்டு குண்டாரோட இணைக்கும் பணி நடந்துட்டு இருக்கு. 5ஆவதா நம்ம பார்க்க போறது திருமுக்கூடலூர். காவிரி ஆறும் அமராவதி ஆறும் சந்திக்கிற இடம் இந்த திருமுக்கூடலூர் தான். இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்டா இருக்கும். 4ஆவதா நம்ம பார்க்க போறது கரூர்ல இருக்கிற மாரியம்மன் கோவில். கரூர் டவுனுக்குள்ளேயே இந்த கோவில் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான மாரியம்மன் கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. 3ஆவதா நம்ம பார்க்க போறது தான்தோன்றி மலையில இருக்கிற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில். 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு குடைவரி கோவில். இந்த கோவில தென் திருப்பதின்னு அழைக்கப்படுது. 2ஆவதா நம்ம பார்க்க போறது கரூர்ல இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோவில் கரூர் சிட்டிக்குள்ளேயே இருக்கு. முதலாவதா நம்ம பார்க்க போறது ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் இருக்கிற இடமே ரொம்ப அழகா இருக்கும். காவிரி தென்கரையில அமைஞ்ச பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல முதல் கோவில் இந்த கோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாச்சும் பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.